இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். ஆவிக்குரிய ஆரோக்கியம், ஆவிக்குரிய பலவீனங்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆவிக்குரிய ஆரோக்கியம் என்ன, ஆவிக்குரிய பலம் என்ன என்பதை குறித்து தியானித்தோம். ஆவிக்குரிய பலவீனங்களை நம்மிடத்திலே கொண்டு வருவது எவைகள் அந்த உள்ளான மனுஷன்களிலே வியாதியையும் பலவீனத்தையும் கொண்டு வருகிறது என்பதை குறித்து இந்த நாளிலே நான் தியானிக்க இருக்கிறோம். ஆதியிலே கர்த்தர் மனிதனை படைக்கும் பொழுது அவருடைய சாயலாக படைத்தார். அவருடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு கொடுத்தார். அவனை நேசித்து அவனோடு கூட உறவாடும்படியாக ஒரு ஏதேன் தோட்டத்தையும் அமைத்து அனுதினமும் அவரோடு கூட உறவாடி கொண்டிருந்தான் என்று நாம் ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த பிசாசானவன் தேவனுடைய மகிமையை இழந்து தேவதூதர்களுக்கு ஒப்பாக எண்ணப்பட்டிருந்த பொழுதும் அவன் மேட்டிமையான காரணத்தினால் சிங்காசனத்தின் மேல் ஏறுவேன் என்று அவன் மேட்டிமை பட்டதின் நிமித்தம் அவன் தள்ளுண்டு போனான். அதனால் கர்த்தர் இந்த மனிதர்கள் மேல், அவர் மனித சாயலாக படைத்து அவர்கள் மேல் அன்பு கூறுகிறதை பார்க்கும் பொழுது அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. எப்படியாவது இந்த மனிதர்களை அந்த கர்த்தருடைய அன்பில் இருந்து பிரித்து அவர்களுக்குள்ளே பாவங்களையும் அவர்களுடைய உள்ளான ஆத்துமாவையும் கெடுத்து சீர்குலைத்து சீர்கேடாக்கி பாவத்திற்குள்ளாக தள்ளி ஆத்துமா மரணத்திற்குள்ளாக தள்ளி கர்த்தருடைய அன்பை விட்டு பிரித்து அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் மனிதர்களை குறித்து குற்றப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்பதே அவனுடைய வேலையாக இருக்கிறது. இதற்காக நாம் பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவிற்குண்டான பலவீனங்களை கொண்டு வருகிறது யார் என்றால் பிசாசானவன். சொல்லுகிறார், ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று. இப்போ நம்முடைய சரீரத்திலே ஒரு காயத்தை உண்டு பண்ணுமென்றால் இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கிற மனுஷர்களினால் நம்முடைய சரீரத்திலே ஒரு காயங்களையோ அல்லது ஒரு பலவீனங்களையோ ஏற்படுத்த முடியும். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில், ஆவிக்குரிய ஆத்துமாவிலே ஒரு காயத்தையோ அல்லது ஒரு பாவத்தையோ ஒரு பலவீனத்தையோ உண்டு பண்ண வேண்டுமென்றால் நம்ம யாரு கூட போராட வேண்டியதில்லையா? மனுஷர்களோடு கூட போராட வேண்டியதில்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட வேண்டியதில்லை. நம்ம ஒரு மனுஷன் எதிர்த்து நிற்கிறான், பகைக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அது அவனோடு கூட நாம் போராட விடையில்லை. அவனை எதிர்க்க வைக்கிற அந்த பிசாசினுடைய தந்திரம், அந்த பிசாசு தான் அந்த பழி வாங்குதலையும் பகையையும் மனுஷருக்குள்ளாக கொண்டு வருகிறது. அப்போது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு போராட்டம் உண்டு என்று பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார். வானமண்டலத்தில் உள்ள ஒரு ஆவி கிடையாது, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. பாண்டவர் சொல்லிக்கிறார், உங்களுக்கு உலகத்திலே போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்முடைய இந்த போராட்டத்திற்கு மத்தியில் அதில் ஜெயங்கொள்ளுவதற்காக பல வழிகளையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பின்பு தியானிப்போம். இப்பொழுது அந்த போராட்டங்களையும் அந்த பலவீனங்களையும் காயங்களையும் கொண்டு வருகிறது பிசாசானவன். பொல்லாத அந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். எப்படிப்பட்ட ஆவிகள் என்ன? பொறாமையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், கெட்ட சிந்தையின் ஆவிகள், அசுத்தத்தை காணுகிற ஆவிகள், இச்சைகளின் ஆவிகள் என்று எல்லா அந்த பொல்லாத வானமண்டலத்தில் உள்ள ஆவிகள் அனுதினமும் நம்மை தாக்குகிறபடியினால் நம்முடைய உள்ளான மனிதன் பலவீனப்பட்டு போகிறான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று கண்களின் இச்சைகளினால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்று தீட்டுப்படுத்தப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்தப்படுகிறது.
அப்போ இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இந்த பூமியிலே வந்தார். அந்த பிசாசின் தலையை அவர் தன்னுடைய கால்களினால் நசுக்கி அதனுடைய கிரியைகளை மேற்கொண்டு நமக்கும் அத்தகைய பலனை தருகிறார். இந்த பிசாசினால் உண்டாகக்கூடிய கிரியைகள் உன்னுடைய ஆத்துமாவை பலவீனப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள அவர் தம்முடைய இரத்தத்தை நமக்கு தந்தார், இரத்தத்தை கொடுத்தார். அந்த இரத்தத்தினாலே எப்படி அவர் பிசாசின் தலையை நசுக்கினார் அப்படியே அவன் கொண்டு வருகிற கிரியைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது அந்த கண்களினுடைய இச்சை, மாம்சத்தினுடைய இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் நம்மிடத்திலே இருந்து நம்மை தாக்குகிற, நம்மை பலவீனப்படுத்துகிற ஆவிகள். இன்னும் வெளியிலிருந்து வருகிற ஆவிகளை பார்க்கும் பொழுது உலகம் பிசாசு, அடுத்து மாமிசம். உலகம், மாமிசம், பிசாசு வெளியிலிருந்து வந்து நம்மை பலவீனப்படுத்துகிற, நம்முடைய ஆத்துமாவை பலவீனப்படுத்துகிற காரியங்கள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள். இன்னும் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், சிலர் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்தரியாமலும் இருந்து தன்னுடைய சிந்தையிலே அவர்கள் என்ன பண்ணாங்களாம், வீணராக இருக்கிறார்கள். அப்போது அந்த பிசாசானவன் அவனுடைய கிரியைகளினாலே நம்முடைய ஆத்துமாவை பலவீனப்படுத்தும் பொழுது நம்முடைய இயேசுவையும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் நாம் பற்றி கொள்ள வேண்டும். தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனை அறிந்தும் அவரை ஆராதிக்காமலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரிக்காமலும் இருந்து நம்முடைய சிந்தையிலே வீணராக்கி தன்னுடைய இருதயம் இருளாகும்படி செய்து கேடான சிந்தையிலே நடந்தோமானால் ஆண்டவர் என்ன செய்வாரா, அந்த கெட்ட சிந்தனைகளுக்கும் அந்த கிரியைகளுக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து விடுவார். நம்மை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் அந்த ரோமர் 1:21 பார்க்கிறோம். அவர்களை அறிந்தவர்கள் அவர்களை அறிந்து கர்த்தரை அறிந்தும் அவரை சேவிக்காமலும் அவரை ஸ்தோத்தரிக்காமலும் அவருடைய நாமத்தை அவருடைய மகிமையை அவருக்கு கொடாமல் அழிவுள்ள மனிதர்கள் அல்லது மிருக சொரூபங்களுக்கு கொடுத்து வீணராகி போனது நிமித்தம் அவர்களை அவருடைய சிந்தையை அவர் என்ன செய்தாராம், அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ ஒப்பு கொடுக்கும்போது எல்லா அசுத்தமான எண்ணங்களும் கரைப்படுத்தி நம்முடைய உள்ளான மனுஷனை, நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தை, ஆவிக்குரிய மனுஷனை தீட்டுப்படுத்தி அதை மரணத்துக்கு ஏதுவாக அது கொண்டு போய்விடும். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக்கி சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டது நிமித்தம் அவர்களை இச்சையான ரோகங்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார், இச்சையான ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை அறியும் அறிவை அவர்கள் பற்றி கொள்ள மனதில்லாது இருந்தபடியினால் கேடான சிந்தைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ தேவனை அறிகிற பிள்ளைகள் அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை பற்றி கொள்ளும் பொழுது இத்தகைய அந்த இந்த ஆவிக்குரிய பலவீனங்களை உண்டு பண்ணுகிற பாவங்களுக்கு ஒப்புக்கொடாதபடி அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். அவரை ஸ்தோத்தரியாமலும் அவரை பின்பற்றாமலும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமலும் இருந்து அவருடைய சத்தியத்தை பொய்யாக்கி அவருடைய சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டது நிமித்தம் கேடான சிந்தைக்கும் இழிவான இச்சை ரோகங்களுக்கும் அதை ஒப்பு கொடுத்தார். இத்தகைய இச்சை ரோகங்கள் நம்முடைய இருதயத்திலே வரும் பொழுது அது என்னத்தெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னா, சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறைந்தவர்களாய் அதை அவருடைய ஆத்துமாவை மரணத்திற்கு நேராக தள்ளுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, எங்கும் சுற்றி திரிகிற பிசாசானவன் தன்னுடைய ஆத்துமாவை சீர்கெடுக்கும்படியாக அதை மரணத்திலே தள்ளும்படியாக அவன் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். நம் ஆண்டவரை பற்றி கொள்ளாதபடி நாம் இருந்தோமானால் கர்த்தர் நம்மை அத்தகைய கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் அப்படி இராதபடிக்கு அவரையும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தையும் நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது பிசாசானவன் எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களில் இருந்தும் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை காப்பாற்றி கொள்ள முடியும். இத்தகைய கிருபையை தரும்படியாக நான் ஜெபிப்போம்.
பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்சிமை உடையவரே உம்மை ஸ்தோத்திரம். எங்களை சிருஷ்டித்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி கொண்டு உம்மை துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை விசுவாசித்து மகிமைப்படுத்தி கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை ஆண்டவரே பாதுகாப்பாக ஆரோக்கியமாக காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய. எங்களுடைய ஆத்துமாவையும் ஆவியையும் பரிசுத்தமாய் கேடில்லாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விட்டு நாங்கள் தூரம் போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும் அப்பா. பொல்லாங்கனுடைய ஆண்டவரே பொல்லாத அக்கினி அஸ்திரங்களுக்கும் அந்தகார வல்லமைகளுக்கும் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எதை இழந்தால் எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்கள் இருதயங்களையும் சிந்தையையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை கேட்கிறவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரை உணர்வை கர்த்தர் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷித்த ஆவியின் வல்லமையை கொடுத்து பலப்படுத்தும்படியாய் உள்ளாந்த மனிதனை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை